ஹாய், வெல்கம் டு சுகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒன்று வந்து பிக்கிள்ட் அனியன், இன்னொன்று பனானா மஃபின். பிக்கிள்ட் அனியன், பனானா மஃபின் இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ஷனே கிடையாது. ஆனால் இது ரெண்டும் நான் இந்த வாரத்தில் 2 நாள் பண்ணேன். இது வந்து இந்த பிக்கிள்ட் அனியனை வச்சு நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் இது பண்ணேன். அதே மாதிரி பனானா மஃபின் வந்து என்னோட சுகர் கிரேவிங்ஸுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த ரெசிபிஸ் ரெண்டையும் முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த பிக்கிள்ஸுக்கு, இந்த பிக்லிங் ஆனியன் இதுக்கு வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் வெங்காயம் வெட்டிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது பெரிய வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா, இந்த பாருங்கள் எவ்வளோ தின்னா இருக்குன்னு. இவ்வளோ தின்னா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மெயின் டைம் அந்த பக்கம் வந்து நான் சும்மா ஒரு சாஸ் பேனில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நான் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். சரியா, இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து நல்லா பாயிலிங் ஹாட் வாட்டராக இருக்கணும். சரியா, நல்லா அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு இருந்தது இந்த தண்ணி. சரியா, இந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு இது ஒரு 1 மினிட், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும். சரியா, அப்போ தான் இது அந்த ரா டேஸ்ட் இருக்கும்ல, அந்த ரா டேஸ்ட் இதிலேருந்து போகும். சரியா, நல்லா இப்படி முங்க வச்சுக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை இப்படி ஃபில்ட்ரு பண்ணி இப்படியே வச்சுடுங்க. சரியா, இப்படியே வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த பவுலில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது இந்த இது வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து அப்படின்னா 1/4 கப் எடுத்தால் போதும். இது வந்து வினிகர். சரியா, இந்த வினிகர் போட்டாச்சு. வினிகர் போட்டுட்டு இதில் வேறு என்னென்ன போடணும் அப்படின்னு நான் போடுறப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, நான் இங்கே பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இதே மாதிரி நான் சுகருக்கு இங்கே இந்த பனங்கல்கண்டு சுகர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போக இதில் நம்ம கொஞ்சம் பிளாக் பெப்பர், சரியா, அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு அப்படியே ஃபுல்லாக முழுசாக போட்டுடுங்க. அதே மாதிரி 2 துண்டு பீட்ரூட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் கரையட்டும், ஒன்றா சேரட்டும் நமக்கு. அதுக்குள்ளே நான் போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, நம்ம இங்கே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம்ல, பாட்டில் க்ளீனாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் நம்ம தொடாமல் உள்ளே போட்டோம் அப்படின்னா, ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி டாங்ஸ் வச்சோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து இது ரொம்ப பெரிய பீஸாக இருக்குது, வேணாம் நான் போடலை. இது மேக்ஸிமம் நமக்கு ஒரு
10 to 15 days வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லூஸாக விட்டுடாதீங்க. நல்லா பேக் பண்ணிவிடுங்க உள்ள வரைக்கும். இந்த மாதிரி நம்மளோட உட்டன் போர்டு இருக்கும்ல, கிச்சன் கட்டிங் போர்டு இருக்கும்ல, அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒன்றையும் எல்லாத்தையும் நம்ம பேக் டவுன் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அமுக்கி விட்டுருங்க நல்லா. இது அப்படியே இந்த வினிகரில் ஊறின அந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது எப்படி இந்த கடையில் கிரில் சிக்கன் வாங்க போனோன்னா இந்த கடையிலலாம் கொடுப்பான். இந்த பீட்ரூட் போடுறது எதுக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும். நல்லா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு லைட் பிங்க் கலர் இருக்கும்ல, அந்த கலர் கொடுக்கும். நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. இனி இது நல்லா ஊறி ரெடி ஆகிடும். நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னும் 2 நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ இது இப்படி ஓரமாக நான் இப்போ கிச்சன் மேடையிலேயே வச்சிட போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேன். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே? நமக்கு பனானா மஃபின், இந்த பனானா மஃபின் பண்ணுறதுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி நல்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற பனானா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நேச்சுரலி ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கம்மியாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான். சரியா? நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வாழைப்பழமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா 2 போதும். இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்தால் 3 போதும். இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்க போகிற மற்ற அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன, ஃபோர்க் இருக்குல்ல, ஃபோர்க்கு கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். மிக்சியில் போடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. இந்த மாதிரி பண்ணிங்க, ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா சாஃப்டான பனானா இல்லையா, நல்லா பழுத்தது இல்லையா. ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். அதனால் இது நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இது ஒரே பவுல் தான் நமக்கு, வேறு இன்னொரு பவுல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட் மஃபின் யூஸ்வலாக. அதனால் இதை சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து 2 எக்ஸ் போடுறேன். நான் வந்து 2 எக்கை உடச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் டக்குன்னு போட்டாச்சு. எக்கு இல்லாமல் எக்லெஸ்ஸாக எப்படி பண்ணுறதுன்னா எனக்கு வந்து நான் இன்னும் அது பண்ணது கிடையாது. ஏன்னா நான் எக்கு சாப்பிடுவேங்கிறதுனால நான் அந்த ரெசிபி நான் ரொம்ப யோசித்ததே கிடையாது. பட் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் ரெசிபி கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அது பண்ணுறேன். எல்லாமே கேக் மஃபின் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்றா பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். கரெக்டாக இப்போ இதில் 1/2 கப்பு தயிர். சரியா? நல்லா திக்கு தயிர் 1/2 கப்பு. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துருச்சு சரியா. இதுக்கப்புறம் இதில் ஹனி, இது வந்து 1/3 கப்பு. இது வந்து வேறு இதில் வந்து என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. 1/3 கப் மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து குறித்து வச்சுருந்தேன் இந்த இது. ஸோ அதனால் இது போடுறேன் நான். இதுதான் நமக்கு ஹனி தான் இதுக்கு நமக்கு நேச்சுரல் ஸ்வீட்னர் இந்த இதில். உங்களுக்கு ஹனி இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைட் ப்ரௌன் சுகர் கிடைக்கும்ல அது கூட போட்டுக்கலாம். அது வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், கலரும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போடுறேன். இந்த இதில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணுறேன் நான். இது வந்து மைதா மாவு 1/2 கப்பு. நீங்கள் ரெண்டுமே 1.5 கப்பு வந்து மைதா மாவு, சாரி 1.5 கப்புமே நீங்கள் வந்து இதே போட்டுக்கலாம், கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஆனால் இது ரெண்டை மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் அதனுடைய டெக்ஸ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி போடுறது. கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவனை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மஃபின் ட்ரேயில் போட்டு ரெடி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நான் இந்த டார்க் சாக்லேட் அது போட போகிறேன். டார்க் சாக்லேட் இஸ் ரியலி குட் வென் யூர் டயட்டிங். ஸோ அதனால் நான் அது வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கிறதுல டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி மேலே வைக்க போகிறேன். சரியா? அதே மாதிரி இந்த இதில் 2வது இதில் வந்து ப்ளூபெரிஸ், என்கிட்ட ட்ரைடு ப்ளூபெரிஸ் இருந்தது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளூபெரிஸ் போட்டோம்னா, ப்ளூபெரிஸ் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா ரைசன்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் வால்நட்ஸ். வால்நட்ஸ் ரொம்ப நல்லதில்ல, இந்த பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக மூளை ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் இருந்தது. வால்நட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளெயினாக சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மஃபின்ஸ் இதிலலாம் ஆட் பண்ணுவேன். கிரனோலா, அப்புறம் நம்ம இந்த ட்ரை லட்டு பண்ணோம்ல அதில் ஆட் பண்ணுவேன் நான். இப்போ இந்த 4வது இதில் வந்து கிரான்பெரிஸ் ஆட் பண்ணுறேன் நான். சரியா? உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாதாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணுங்கள். கேஷ்யூ நட் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணுங்கள். ரெய்சின்ஸ் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணுங்கள். இல்லை நான் சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாமே சாக்லேட், டார்க் சாக்லேட் இதே ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் நான் போடுறது வந்து மெயினாக சந்தியா இது சாப்பிடுவா. அவள் அது இல்லை அப்படின்னா பனானா மஃபின் கொஞ்சம் சாப்பிட மாட்டா. நான் பனானாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்பா. அவளுக்காக தான். ஸோ இப்போ இது வந்து அவன் ப்ரீஹீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை வந்து நான் இப்போ கொண்டு போய் அவனில் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸுக்கு வைக்க போகிறேன். இன்னும் கூட பேட்டர் இருக்குது. சரியா? இது முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மஃபின்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஹவு சாஃப்ட் தே ஆர். பாருங்கள், தொட்டாலே தெரியுதே, சூப்பராக இருக்குது.
Oh, I am waiting to dig in this chocolate. Dark chocolate. Yes. பாத்தீங்களா pickled onion சூப்பரா இருக்கு. அதுலயும் கொஞ்சம் ஸ்வீட் ஆகும், கொஞ்சம் அந்த வினிகர்னுடைய கொஞ்சம் புளிப்பு தன்மையோட சேர்ந்து சூப்பரா இருக்கு. அந்த வெங்காயம் வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டோம் பாத்தீங்களா, அது வந்து அதனுடைய அந்த ஒரு காரம் இருக்கும்ல, நம்ம சாப்பிட்டோம் வெங்காயம் தனியா சாப்பிட்டோம்னா ஒரு காரம் இருக்கும்ல, அதை வந்து இது குறைச்சிருச்சு. ஸோ எனக்கு அதனால இது ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம டேஸ்ட். அதில் இருக்கிற அந்த இது நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது நான் செஞ்சு ஒரு 4-5 days ஆச்சு. கொஞ்சம் இவ்வளோ காலி ஆயிடுச்சு. அந்த பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு 2-3 பெப்பர் மட்டும் வாய்க்கு வந்தது, அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டோம் நாங்கள். அதே மாதிரி பீட்ரூட் 2 துண்டு போட்டோம்ல, அதுவுமே உள்ளே இருக்கு. சூப்பராக இருக்கு. அதுவும் கலரை பார்த்தீங்கல்ல, செம்ம டேஸ்ட். அது போக இன்னைக்கு காலையில நம்ம பண்ணமே பனானா மஃபின். நான் தேடுறேன் சாக்லேட் எங்க இருக்குன்னு. பனானா மஃபின் சூப்பரா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நேரம் சூடா இருக்கும் போதே நான் ஒன்று பிச்சு உங்களுக்கு காட்டினேன்ல வீடியோல, அந்த இதை அப்பவே சாப்பிட்டேன். அது வந்து நானே எங்கள் வீட்டுக்கார ஷேர் பண்ணோம் ஹாட்டா. அதுக்கப்புறம் இன்னொன்று மிட் டைம்ல, சாரி ஒரு 12 மணி வாக்கில் ஒன்று உள்ள அனுப்பியாச்சு. ஸோ அதனால இன்னைக்கு கோட்டா ஓவர் சாப்பிட விட்டது. ஸோ அதனால சூப்பராக இருக்கு. அந்த கோதுமை மாவில் பண்ணியிருக்கோங்கிறதுனுடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியவே இல்லை. நான் வந்து கோதுமை மாவு 1 கப்பும் 1/2 கப் மைதா மாவும் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே மைதா மாவில் கூட போடலாம், ஃபுல்லாகவே கோதுமை மாவில் கூட போடலாம். ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, இது வந்து அந்த இதில் வந்து எண்ணெயோ பட்டர் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால இது வந்து அந்த பேப்பர் இருக்குல்ல, நம்மளோட இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த மஃபின் பேப்பர், அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது. இது அந்த ஒரு போர்ஷன் தவிர மீதியை வந்து நான் சிலிகான் கப்ஸில் போட்டிருந்தேன். அதெல்லாமே ஈஸியாக எடுக்க வந்தது. ஸோ அப்போ தான் நினச்சேன் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சிலிகான் கப்ஸில் டைரெக்டாக போட்டுடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால அந்த மாதிரி இந்த பனானா மஃபின் வந்து யூஸ்வலாக நான் வந்து இதில் பட்டர் போடுவேன், பட்டர் இல்லை ஆயில் போடுவேன். அது வந்து வேற ஒரு ரெசிபி. இது இப்போ ரீசெண்டாக நான் படித்த ரெசிபி. இதில் வந்து ஆயில் இல்லைன்றதுனாலையும் பட்டர் இல்லைங்கிறதுனாலையும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹனி இருக்கு. ஹனி வந்து இட்ஸ் நாட் இந்த சுகர் உன்னுடைய இது இருக்கிற அளவுக்கு இது வந்து பேட் கிடையாது. அதனால இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்கல்ட் ஆனியன் இதை வச்சு நம்ம நிறைய சாண்ட்விச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஸ்டே டியூன்ட். நிறைய பண்ண போகிறேன் நான் இதை வச்சு அன்னைக்கே ஒரு சாலட் பண்ணி நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அது அப்பப்போ இந்த வினிகர் டேஸ்ட்டோட இந்த வெங்காயம் வர்றது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த 2 ரெசிபிஸும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெயில் அனுப்புறீங்க. ஓகேயா? ஓகே, அடுத்த ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.